வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 10 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் ஷார்ட் அண்டு ஃபில்டர் கமெண்ட் எப்படி பயன்படுத்துறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் எடிட்டிங் பேலட்டில் ஷார்ட் அண்டு ஃபில்டர். ஸோ இது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஹோம் மெனுவில் கடைசி பேலட். சரியா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து ஃபில் கமெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் ஷார்ட் அண்ட் ஃபில்டர். ஓகே. ஸோ ஷார்ட் கமெண்ட் அப்படின்னா என்ன? ஸோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஷார்ட் அப்படின்னா என்ன? SORT. சரியா? இந்த ஷார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆர்டர் படி அசைன் பண்ணுறது. சரிங்களா? ஓகேவா? அதுதான் ஷார்ட். இப்போ ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழில் வந்து நேர் வரிசை, நிறை வரிசை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். ஸோ 5 மார்க்கு. ஸோ டோட்டல் ஆவரேஜ் கவுண்ட், மேக்ஸிமம் மினிமம் ரிசல்ட்டு. ஸோ இதெல்லாம் ஃபார்முலா ஃபீல்டு. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதில் நேம் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து இருக்குது. சரியா? ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A to Z அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? A to Z அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோடய காலம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ எந்த காலம் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எந்த காலம் அசைன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ உங்கள் ஷார்ட் அண்டு ஃபில்டர் கமெண்ட் இது ஆரோ கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஷார்ட் A to Z. சரிங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஷார்ட் A to Z, அதாவது ஏலேருந்து Z வரைக்கும் நான் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வருது. அதாவது இப்போ இந்த ஆர்டர் படி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களா, அல்லது கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கேன். சரியா? ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். எக்ஸ்பேண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த நேம் வந்து நான் ஆர்டர் படி நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இவங்களோட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அரேஞ்ச் ஆகும். அதுதான் எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன். இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து என்னாகும், எல்லா காலத்துக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். புரியுதா? ஓகேவா? அதான் எக்ஸ்பேண்ட். இல்லை எனக்கு இது மட்டும்தான் எடிட்டிங் ஆகணும் அப்படின்னா, ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன். ஓகேவா? ஸோ நமக்கு எப்படி வரணும் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் தான் வரணும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க, ஷார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேம் பாருங்கள். ஃபஸ்ட் நேம் வந்து பாலா, குமார், முரளி, ராஜு, சுனில். ஓகேவா? 5 நேம் இருக்கா? ஸோ இதில் ஃபஸ்ட் நேம் பாருங்களேன், BKMRS. ஸோ அரேஞ்ச் ஆகிடுச்சிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதே இது நான் வந்து ரிவர்ஸில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதை நான் செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், ஷார்ட் அண்ட் ஃபில்டர் கமெண்ட் போகிறேன். ஷார்ட் Z to A அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதே ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் கொடுத்து ஷார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸில் வரும். சுனில், ராஜு, முரளி, குமார், பாலா. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்துக்குங்க. சரியா? இது டிபெண்ட் பண்ணி தான் என்ன ஆகும், இது வந்து அரேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து 3வது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறான். இந்த கஸ்டம் ஷார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஹோல் டேபிளையுமே செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹோல் டேபிளையுமே நான் என்ன பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த கமெண்ட் கொடுத்து கஸ்டம் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த காலம் படி நான் ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே போய் நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷார்ட் பை அப்படின்னு கேட்குது. ஸோ எனக்கு எதுபடி ஷார்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காலம் வந்து டிஸ்பிளே ஆகுது.
ரிஜிஸ்டர் நம்பர், நேம், தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு வரிசையாக வருது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போகிறேன், ரிஜிஸ்டர் நம்பர் படி நான் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண போகிறேன். அடுத்து இந்த ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் எதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஷார்ட் பண்ணணும். ஸோ வேல்யூஸ், செல் கலர், ஃபாண்ட் கலர், செல் ஐகான். ஸோ நமக்கு வந்து வேல்யூஸ் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். கலரை டிபெண்ட் பண்ணியோ ஃபாண்ட் டிபெண்ட் பண்ணியோ நம்ம அரேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ வேல்யூஸ் கொடுத்துக்குங்க. அடுத்து ஆர்டர், எப்படி உங்களுக்கு ஆர்டர் ஆகணும், லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் வரணுமா அல்லது ஸ்மாலஸ்ட்லேருந்து லார்ஜஸ்ட் வரணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்மாலஸ்ட்லேருந்து லார்ஜஸ்ட் வரணும். சரியா? ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ பழையபடி எனக்கு என்ன ஆயிடுச்சு, அரேஞ்ச் ஆகிடுச்சு. ரிஜிஸ்டர் பாருங்கள், 101, 102, 103, 104, 105. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்லது பாருங்கள், நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஷார்ட் அண்ட் ஃபில்ட்ரு கொடுத்தேன், கஸ்டம் ஷார்ட் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ரிசல்ட், சரியா, ரிசல்ட் படி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஷார்ட் பண்ண போகிறேன். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு வேல்யூ தான் இருக்கும், ஒன்று பாஸு அல்லது ஃபெயில். ஓகே, இதை வந்து நான் தனித்தனியாக நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதே சேம் தான். ஃபஸ்ட்டு ரிசல்ட் சூஸ் பண்ணிக்கிங்க, ஷார்ட் ஆன் வேல்யூஸ் சூஸ் பண்ணிக்கிங்க. ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன வேணாலும் கொடுத்துங்க, A to Z அல்லது Z to A, இது வேணாலும் கொடுத்துங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஓகேன்னு கொடுத்துங்க. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஃபெயில் ஃபுல்லாக தனியாக வந்துருச்சு, பாஸ் ஃபுல்லாக தனியாக வந்துருச்சு. சரியா? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் ஷார்ட். ஸோ மறுபடியும் நான் என்ன படிக்கிறேன், செலெக்ஷன் பண்ணிவிட்டேன், கஸ்டம் ஷார்ட் கொடுத்து, ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் படி ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஓகே, புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிளான கமெண்ட்டு, இதை ஒன் டைம் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரு கமெண்ட். ஸோ ஃபில்டர் அப்படிங்கிற கமெண்ட். ஸோ ஃபில்டர் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? ஃபில்டர்னால் என்ன? ஃபில்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஃபில்டர்னால் என்ன அப்படின்னா வடிகட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஃபில்டர்னால் வடிகட்டுறது. ஸோ இங்கே நம்ம ஃபில்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்மகிட்ட நிறையா டேட்டாஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கே ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு 5 ரெக்கார்டு மட்டும்தான் நான் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? 5 ரெக்கார்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் வந்து இப்போ இதில் எனக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து குறிப்பிட்ட வகையான ரெக்கார்டை நான் பிரித்து எடுக்கணும், தனியாக வியூ பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நான் வந்து ஃபில்டர் அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இது எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் டேபிளை வந்து டேட்டாபேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ எந்த ஒரு ஆப்ஷன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்டர் கமெண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். சரியா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேபிளில் ஒரு ஆரோ மாதிரி சிம்பிள் வரும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஒவ்வொரு காலம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ மாதிரி சிம்பிள்ஸ் வந்து இங்கே வந்திருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ இது என்னன்னு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேம் இருக்குது. இந்த நேமில் உள்ள இந்த ஆரோவை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நேம்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது காமிக்குதா? ஸோ இப்போ இந்த செலக்ட் ஆல் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு எனக்கு பர்டிகுலர் குமார் அண்டு சுனில் இவங்களோட ரெக்கார்டு மட்டும் வேணும் அப்படின்னா அதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. ஸோ அந்த ரெக்கார்டு மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வேறு எனக்கு பாருங்கள், டோட்டல் மார்க் கேட்டிருக்காங்க. டோட்டல் மார்க் செலக்ட் ஆல் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஹையஸ்ட் மார்க் இந்த பர்டிகுலர் இந்த 2 மார்க் மட்டும் கொடுத்து ஓகே பண்ணுறேன். புரியுதா? இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறது தான் வந்து பிரித்து காமிக்கிறது. ஓகேங்களா? அதுதான் ஃபில்டர் கமெண்ட். சரியா? ஸோ மற்ற டேட்டாஸ்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஹைட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் பண்ணிடுறேன். ஸோ அல்லது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு நேமில் போயிட்டு ஸோ பர்டிகுலர் நேம் மட்டும் நான் கொடுத்துட்டு அதை ப்ரிவ்யூ காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து பழையபடி எனக்கு வியூ ஆகணும், ஆல் டேட்டாஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டர் கமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கிளியரு, இன்னொன்று அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா?
ஸோ இப்போ எனக்கு வந்து பழையபடி வரணும், நான் வந்து ஃபில்டர் பண்ண கமெண்ட்ஸ் வந்து தேவையில்லை, பழைய ரெக்கார்ட்ஸ் ஃபுல் ரெக்கார்டே எனக்கு வரணும் அப்படின்னா கிளியர் அப்படிங்கிற கமெண்ட். சரியா? இந்த அப்ளைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் புதுசாக நியூவாக ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அது அப்ளை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கிளியர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டுமே வந்துருச்சுங்களா? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ ரிசல்ட் இருக்குது. இப்போ ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பாஸு ஃபெயில் எல்லாமே வந்து மிங்கில் கலந்து இருக்குது. ஸோ இப்போ எனக்கு பாஸ் ஆனவங்க லிஸ்ட்டு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் செலக்ட் ஆல் அப்படிங்கிற டிக் மார்க் எடுத்து விடுங்க. ஸோ இதில் பாஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. பாருங்கள், பாஸ் ஆனவங்க லிஸ்ட்டு போட்டு காமிக்கிதான். சரிங்களா? ஸோ திரும்ப ஷார்ட் அண்ட் ஃபில்டரில் போயிட்டு கிளியர் அப்படிங்கிற கமெண்ட்டை நான் கொடுத்துட்டேன். ஸோ பழையபடி வந்துருச்சு. சரியா? ஸோ இப்போ எனக்கு ஃபில்டர் கமெண்ட் தேவையில்லை அப்படின்னா செலெக்ஷன் பண்ணுங்கள். அகெயின் ஷார்ட் அண்ட் ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபில்டருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஆரஞ்சு கலரில் வந்திருக்கும். ஸோ எனக்கு வேணாம் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், திரும்ப ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபில்டர்ஸ் வந்து டிசேபிள் ஆகிரும். ஸோ இப்போ உங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் கமெண்ட் இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான் ஷார்ட் அண்டு ஃபில்டர். ஓகே. ஸோ முக்கியமாக நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு தான் இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்துங்க, ஒன் டைம்ஸ் இந்த ஆப்ஷன்ஸை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.